தற்போது காங்கிரசுக்கும் தனி பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை. செல்வாக்கு மிக்க கட்சிகளாக தற்போது மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம், பீகாரில் இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் கட்சி, இந்த இரண்டு கட்சிகள் தான் மிக முக்கியமாக கிங் மேக்கராக செயல்பட போகிறார்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே என்டிஏல அங்கம் வகித்திருக்கக்கூடிய கட்சிகள். இவங்க கிட்ட சராசரியாக ஒவ்வொருத்தையும் 15 மக்களவை தொகுதிகள் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த எண்ணிக்கை அப்படின்றது ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். ஸோ இந்த ஆலோசனை கூட்டம் அப்படின்றது மிகுந்த கவனத்தை பெற்றிருக்கிறது. திரு கோலாகல சீனிவாஸ், தற்போது விளவங்கோடு இடைத்தேர்தல் முடிவு என்பது வெளியாகிறது. காங்கிரஸ் கட்சியின் தாரகை கத்பர் தற்போது வெற்றி பெற்றதாக தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எண்ணப்பட்டிருக்கூடிய வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தின் அடிப்படையில் தற்போது விளவங்கோடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் தாரகை தற்போது வெற்றி பெற்றதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. திரு கோலாகல சீனிவாசன், பிஜேபி பற்றி சொல்லி தமிழ்நாட்டில் 2014 பிஜேபி தலைமையில் ஒரு என்டிஏ கட்டமைக்கப்பட்டது. அதில் பிஜேபி பெற்றது 5.6% வாக்குகள். ஆனால் பிஜேபி குறைவான தொகுதிகளில் தான் நின்றது. 7ன்னு நினைக்கிறேன், 7ஓ 9ஓ 7 தொகுதி தான் நினைக்கிறேன். பட் இப்போ 23 தொகுதிகளில் நின்று 10.5% வாக்குகள். ரொம்ப எல்லாருக்குமே அடிப்படையான எதிர்பார்ப்பு இரட்டை இலக்கத்தை தாண்டணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. அதை கிராஸ் பண்ணியிருக்கு. அந்த ஒரு அபிலாஷை ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. அதே நேரத்தில் பிஜேபியினுடைய எதிர்பார்ப்புக்கு இது மேட்ச் ஆயிருக்கா அப்படின்னா அது கீழே. நாமளே 25% வாக்குகளை பெறுவேன் நியூஸ் அதோட அவர் உங்கள் இதுக்கு மட்டும் இல்லை, ப்ரெஸ் மீட்லேயும் பல தடவை சொல்லியிருக்கிறார். அதோடு கம்பேர் பண்ணால் இது ஏமாற்றம் தரக்கூடியது. என்றாலும் பிஜேபி சிறப்பான முறையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி. அதே நேரத்தில் ஏடிஎம்கே எவ்வளவு பர்சன்டேஜ் கொஞ்சம் சொல்லுங்கள். 20.36. 2019 பிஜேபியோட சேர்ந்து இருந்தப்போ 19% வாங்கினாங்க. இப்போது பிஜேபியை விட்டு வெளியில் மோரார்லஸ் அதே வாங்கியிருக்காங்க 20%. அதை மறந்துடக்கூடாது. அப்படிங்கிறப்போ பிஜேபி ஒரு ஏடிஎம்கே ஒரு தேக்க நிலையில் இருக்குது, ஒரு ஸ்டாக்னேஷனில் இருக்குது. கீழேயும் போகலை, மேலேயும் போகலை. இருக்கிற அந்த 20%ங்கிறது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. போன தடவை பிஜேபியில் இருக்கிறப்போ இதை காட்டிலும் 1% குறைவாக இருந்தது. இப்போ 1% கூடுதலாக வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு தேக்க நிலையில் பாஜகவுக்கு கூடுதலாக வந்திருக்கக்கூடிய 4% வாக்கு அப்படின்றது எங்கேருந்து வந்திருக்கு? எப்படி? அப்போ பாஜகவுக்கு கூடுதலாக போன மாதிரி 6% அப்படின்னு சொன்னீங்க. அந்த நம்பர்ஸ் இப்போ அவங்களுடைய கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி, அப்போ கூட்டணி கட்சி வாக்கு இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? எப்படி? கூட்டணி கட்சி வாக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஆமாம். அதிமுக வாக்கு வங்கி அப்படியே இருக்கு. ஏடிஎம்கே ஓட் ஷேர் அதிகரிச்சிருக்கு. பிஜேபியுடைய ஓட் ஷேர் 4% அதிகரிச்சிருக்கு நீங்க சொல்றீங்க. அப்ப அது கூட்டணி கட்சியுடைய வாக்கு வங்கி இல்லை. இங்கே ஒன்று கவனிக்கணும். ஏடிஎம்கேயோட இந்த தடவை எத்தனை கட்சிகள் கூட்டணி? வலுவான கூட்டணி. அது வெறும் தேமுதிக ஒன்று தான். அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா தேமுதிக 5 தொகுதிகளை போட்டிட்டாலும் ஒரு வேட்பாளர் முன்னிலையில் இருக்கலாங்க. தேமுதிக ஓட்டு வங்கிங்கிறது 1% அந்த லெவலில் தான். அந்த ஒரு தொகுதியில் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னால் தேமுதிக பர்சன்டேஜ்லாம் பாருங்க. கடைசியாக 1%ல நின்னாங்க, 0.5% நின்னாங்க, 0.96. அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட கூட்டணியே இல்லாமல் தான் அதிமுக போட்டியிட்டது. அதை மறந்துடக்கூடாது. அதை நீங்கள் சாதாரண எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் கூட்டணியே இல்லாமல் ஒரு போட்டியிட்டது. ஸ்டார் வேட்பாளர்கள் கிடையாது. என்ன அதில் நின்ன வேட்பாளர்களில் எனக்கு தெரிய ஜெயவர்தன் தவிர்த்து மற்ற யாருக்குமே தெரியாது. ஏதோ வார்டு கவுன்சிலர் தேர்தலுக்கு நிறுத்துகிற மாதிரி நிறுத்தினாங்க. கடைசி 1 மாதம் தான் பிரச்சாரமே நடந்தது. பெரிய அளவில் பணமே செலவழி. நீங்கள் சொன்ன 1000 விமர்சனங்கள் அதிமுக மேலே இருந்தாலும் முகம் தெரியாத வேட்பாளர்கள் ஃபைன், தனிப்பட்ட முறையில் பெரிய அளவுக்கு கூட்டணி இல்லை ஃபைன். ஆனால் இருந்தாலும் உங்களோட வாக்கு வங்கி அப்படின்றது குறையிலையே. அதைத்தான் நான் சொல்கிறேன். தேக்க நிலையில் அப்படியே நிற்குதுன்னு சொல்கிறேன். இது கூடவும் இல்லை குறையும் இல்லை. ஏடிஎம்கேயை பொறுத்தளவில் என்னுடைய அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது அதனுடைய வாக்கு வங்கி 20%ங்க. நான் திரும்ப இதுக்கு முந்தின விவாதங்களில் சொன்னேன். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் எது எப்படியோ ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். ஏன்னா ஏடிஎம்கே கிட்டத்தட்ட தனித்து நிற்பது போல் தான் இருக்குது. இந்த தடவை ஏடிஎம்கே என்ன பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுதான் ஏடிஎம்கே ஒரிஜினல் ஹைட். அதுதான் அதனுடைய அசலான உயரம் அப்படின்னு. இன்றைக்கி ஏடிஎம்கேட ஹைட்டு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இன்றைக்கி ஏடிஎம்கேட உயரம் என்னன்னா 20% சொல்லிடுறோம். சரி, நாம் தமிழர் கட்சி 3 தேர்தலில் தனித்து நிற்கிறாங்க. அவங்களுடைய ஓட் ஷேர் அப்படின்றது கடந்த தேர்தலில் 7%, க்ளோஸ் டு 7%. இப்போ அவங்க 10.5 மேலேயோ அல்லது 11% மேலேயோ போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க தனித்து நின்று இந்த ஓட் ஷேர் எடுக்கிறாங்க.
பாஜக கூட்டணி அமைத்து இந்த ஓட் ஷேர் வாங்குறாங்க. இதுல உண்மையான வளர்ச்சி அப்படின்றது யாருக்கு இருக்கு? இல்ல நாம் தமிழருக்கு ஏதாவது ஃபிகர்ஸ் வந்திருக்கா? இப்போ வரைக்கும் ஃபிகர்ஸ் வரல. பட் அதர்ஸ் அப்படின்ற ஃபேக்ஷன்ல அவங்களுடைய டோட்டல் ஓட் ஷேர் இல்லாமல் சொல்ல முடியாது. எனக்கு 21.16. இதுக்கெல்லாம் நாம் தமிழர்லாம் அதிகபட்சம் 7-8க்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு மேல ஏன்னா இந்த எலெக்ஷன்ங்கிறது அவரே சொல்லியிருக்கார் சீமானே. இல்ல இதனை எப்படி இன்டர்பிரட் பண்றேன் அப்படின்னா, அதர்ஸ்ன்ற ஃபேக்ஷன்ல மொத்தம் 608 இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட். அதுல ஒருத்தர் தான் செல்வாக்கு மிக்க வேட்பாளர் ஓபிஎஸ் அவர்கள். சோ இந்த நிலையில மத்த அதர்ஸ் அப்படின்ற ஃபேக்ஷன் ஃபுல்லுமே நாம் தமிழருக்கு தான் போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லா கான்ஸ்டிடியூஷன்லயும் அவங்க கேண்டிடேட் நிறுத்திருக்காங்க. ஆனா மொத்த நம்பர் ஆஃப் சிஹெச்ஏன்னு கணக்கு பண்ணா அது அதிகமா போகும்ல. 608 எவ்வளவு பெர்சன்டேஜ் ஷேர்? கடந்த 2-3 தேர்தல்ல 1.5க்கு மேல இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் ஓட் ஷேர் வாங்குனது இல்ல. அப்படி இருக்கும்போது இது மேஜரா சீமானுக்கு தான் போக வாய்ப்பு இருக்கு. சீமானுக்கு அப்படியே போடாலும் 10% பிஜேபிக்கு மேல போயிருக்கும்னு எனக்கு தோணலைங்க. அரௌண்ட் 8% நம்ம வெயிட் பண்ணணும். நான் இது உத்தேசமாக தான் சொல்கிறேன். என்னுடையது தவறாகவும் போகலாம். 8%க்கு மேலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் சீமான் தேர்தலுக்கு தேர்தல் தன்னை இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகிறார். தனித்து போட்டியிடுகிற தேர்தலுக்கு தேர்தல் இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகிறாரு. ஆனால் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 1%, 1.5% இப்படியே போயிட்டுருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தால் இதுக்கு என்ன முடிவு? ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரியே போயிட்டு இருந்தால் ஒரு இடத்துல சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே டிக்ளைன் மோடுக்கு வந்துடும். அதனால் சீமானே கூட இதே பாதையில் அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ரொம்ப காலத்துக்கு அப்படியே தனித்து போகுது. ஏதோ ஒரு இடத்துல அவர் அலையன்ஸுக்கு வந்துதான் ஆக வேண்டியிருக்கும் ஏதோ ஒரு கட்சியோட. ஏற்கனவே விஜய் கூப்பிட்டுருக்காரு. அதான் விஜய் அந்த மாதிரிலாம் இருக்கு. புதிய ஆற்றலோடு இணைந்து பயணிப்பதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு திரு பாலச்சந்தர். தற்போது ஒரு அண்மை செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். இபிஎஸ் தலைமையில் அதிமுக அவர் பொதுச் செயலாளராக தேர்வான பிறகு சந்திக்கக்கூடியது முதல் தேர்தல். அதனால் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு அலையன்ஸ், ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விமர்சனமும் தொடக்கத்திலேயே அவர் மீது வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இபிஎஸ் தலைமையில் அதிமுக தொடர்ந்து 10வது தோல்வியை சந்திக்கிறார் அப்படின்ற ஒரு நேரடியான தாக்குதல் அப்படின்றது இபிஎஸ் மீது எழக்கூடும். ஸோ இதுதான் நமக்கு கடந்த அதிமுகவுடைய கடந்த சில தேர்தல்களை நாம் பார்க்கக்கூடிய ட்ராக் ரெக்கார்ட். அது 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக நடைபெற்ற இடைத்தேர்தல், அதுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், அதற்கு பிறகு மக்களவை தேர்தல் அப்படின்ற கண்டினியூவஸ் ட்ராக் ரெக்கார்டில் ஓட் ஷேர் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிட்டு இருக்கு. அவங்களுடைய 10வது தோல்வி அப்படின்றது நேரடியாக அதிமுக தலைமை மீது முன்வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம். நீங்கள் ஏற்கனவே தொடர்பாக சில கருத்து சொல்லியிருந்தீங்க. இந்த தோல்வி பயணம் அப்படின்றத அதிமுக எப்படி எடுத்துக்கும், இது தொண்டர்கள் எப்படி எடுத்துப்பாங்க? இல்லை, நான் ஏற்கனவே சொன்னபடி அதிமுக மீள் உருவாக்கம் செய்து கொள்ள வேண்டிய நிலையில் அவங்க ஃபேக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்று சேரணும். இந்த 20%ங்கிறது கான்ஸ்டன்ட்டுங்கிறது சீனிவாஸ் அவர்கள் சரியாக சொன்னார். அவங்களுக்குன்னு இருக்கிறது அவங்களுக்கே இருக்குன்னு. ஆனால் அவங்களுக்கே இருக்கிறது அவங்களுக்கு என்றைக்குமே வெற்றியை நிர்ணயிக்காது. இந்த 20% இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. தொண்டர்கள் சோர்வடைஞ்சிட்டாங்கன்னா இரட்டை இலையை விட்டுட்டு இன்னொரு பக்கம் போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இது காரணம் என்னென்னா, உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவர் மிகப்பெரிய ஆளுமையாக கலைஞர் திரு கருணாநிதி இருந்தார். தமிழக அரசியலை தவிர அனைத்து இந்திய அரசியலையும் அவருடைய பிரசன்ஸ் இருந்தது. நாங்கள் ஐஏஎஸ்ல ப்ரொபேஷன் சொல்லுவோம். 2 வருஷம் ப்ரொபேஷன் இருந்து அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சார்ஜ் கொடுப்பாங்க. ஸ்டாலின் அவர் 30 வருஷம் ப்ரொபேஷனில் வச்சிருந்தார். வேரியஸ் போஸ்ட் கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஸ்டாலின் முதல்வர் ஆனார். அப்போ அவருக்கு திரு கருணாநிதியுடைய புதல்வங்கிற முறையிலையும் தனிப்பட்ட முறையில் அவர் எந்த அளவுக்கு அரசியல் இருந்திருக்காங்க முறையிலையும் அவருக்கு இன்றைக்கி ஒரு கரிஸ்மா இருக்குது. விஜயகாந்துக்கு அந்த கரிஸ்மா இருந்தது. ஏன்னா வெறும் ஆக்டர்னு சொல்லி இல்லை, அவர் உண்மையான ஏழை பங்காளர். அதனால் அவருக்கு அந்த கரிஸ்மா இருந்தது. இவர் சீனிவாஸ் கரெக்டாக சொன்னாங்க. அவர் மட்டும் தொடர்ந்து உடல்நிலை நல்லா இருந்து குடும்ப கட்சியாக மாறாமல் இருந்திருந்தால் அவர் ரொம்ப பெரிய ஆளுமையாக வந்திருப்பார். இப்போ இங்கே ஏடிஎம்கேயில் இவங்க 4 பேருமே ஒன்றா வந்தால் கூட அப்படிப்பட்ட கரிஸ்மா கிடையாது. ஓபிஎஸ், ஏபிஎஸ், இவங்க சசிகலா, அடுத்த தினம் 4 பேர் ஒன்றா வந்தால் கூட அவங்களுக்கு அப்படிப்பட்ட கரிஸ்மா கிடையாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா கரிஸ்மா வச்சு ரொம்ப நாள் பார்ட்டி வளர்க்க முடியாது. அப்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் செய்கிற மாதிரி மக்கள்கிட்ட நேரடியாக போகணும், மக்கள் நல திட்டங்களை பற்றி பேசணும். ஆனால் ரொம்ப கிரிட்டிக்கல் டைம்ஸ்லாம் ஏபிஎஸ் ஆப்சென்ட் ஆகிடுறாரு. அந்த மக்கள் பிரச்சனைகள்னு சொல்லி வரும்போது பேருக்கு ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துகிறாரு, அதுக்கப்புறம் காணாமல் போயிடறாருன்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதனால் ரொம்ப தீவிரமாக இவங்க தாங்களே ஆராய வேண்டிய கட்டாயத்தில் ஏடிஎம்கே இருக்குது. இல்லைன்னா தேஞ்சிக்கிட்டே போவாங்கங்கிற பாசிபிலிட்டி தான் அதிகம். ஜெயலலிதா மீதும் இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்டது. இப்போ அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இபிஎஸ் மீது வைக்கப்படுது. யார் மேலே